ஆக்சுவலாக எனக்கு பாடணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க. ஆமாம், நான் வந்து என்ன பண்ணுவேன், லிரிக்ஸ்லாம் வந்து நான் டைரக்ட் பண்ணும் போது நான் லிரிக்ஸ்லாம் எழுதி அனுப்பும் போது பாடி அனுப்புவேன். ஸோ தட் மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டாருன்னா, பிரதீப்பே நல்லா பாடுறானே, ஏன் நீங்களே பாடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடி அனுப்புவேன். ஆனால் அவங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த லிரிக் இப்படி மாற்றிக்கலாமா, அந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமான்னு. சரி, ஆசையை குழி தோண்டி மண்ணில் புதைச்சிட்டேன். சரி, நமக்கு வராது. சரி, இது நடந்தா யாருக்கு லாபம்? யாருக்கும் லாபம் இல்லை. யாருக்குன்னா யூஸ் இருக்கா? உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சுயநலவாதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசையை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன். குழி தோண்டி புதைச்சதுலேருந்து அந்த குழியை தோண்டி திடீர்னு கூப்பிட்டாரு கீர்த்தி. 2 பேரும் அட் அ டைம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடா வேவ் பண்ணேன். உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. ஆனா நம்ம ஹாப்பினஸ் எங்க காமிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம பாடி சரியா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாத்துறதுக்கு வாய்ஸ் கஷ்டமாயிடும்.